ஃபஸ்ட்டு வந்துன்னு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண கறி எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதை போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுக்கினாச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியா பவுடர் 1 ஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கணும், தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விசில் வச்சுடுங்க. ஒரு 4-5 விசில் நல்லா அடிக்கணும். விசில் அடித்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கறி வெந்துடுச்சு. குக்கர்லேருந்து எடுத்தாச்சுங்க. ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்துடும். 4 விசில் விட்டுட்டு கறி பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சுங்களா. இப்போது எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கறி எடுத்து போட்டிங்கன்னா போட்டு கரண்டி விட்டு நல்லா இந்த கறியை வந்து மட்டன் வந்து நல்லா குக்கிங் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா சுண்டணும், வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் வெளியே நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் ரெசிபி அந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து வந்துடணுங்க. இது வந்து மேலே வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒன்று இது பாருங்கள். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். நல்லா இந்த கடாய் ஓரம்லாம் ஒட்டாமே வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் திருப்பி கொடுக்கும் போதே நல்லா வந்திருக்கும். அதனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கறி வந்து சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பீஸில்